ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா துருக்கி ஆட்களை மீள ஒப்படைத்தல் உடன்படிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர, மத்திய வங்கி பிணைமுறி மோசடி இடம்பெற்று 4 வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வர முடியாமல் போனதையிட்டு வெட்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். සඳහන් කරේ මේ අපිත් තින්දපු ඒ ආණ්ඩුව කාලය තුලත මම පැහැදිලිව කියනවා මම ඒකට එකතු කරන්න. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி இடம்பெற்று 4 வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வர முடியாமல் போனதையிட்டு வெட்கப்பட வேண்டும். அரசாங்கம் துருக்கியுடன் மேற்கொண்டுள்ள ஆட்களை மீள ஒப்படைத்தல் உடன்படிக்கை ஒன்று சிங்கப்பூருடனும் மேற்கொண்டு மத்திய வங்கி பிணைமுறி மோசடியின் பிரதான சந்தேக நபரான அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலமே ஐக்கிய தேசிய கட்சிக்கும் குற்றச்சாட்டுகளில் இருந்து தூய்மையாக முடியும். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், அர்ஜுன மகேந்திரனை போல மஹிந்த ராஜபக்சவின் உறவினரான ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவையும் நாட்டுக்கு அழைக்க வேண்டும் என குறிப்பிட்டார். ඒ කතා කරපු විදිය දැක්කම මට හරි පුදුම හිතුණා. ඔබතුමා ඔය තරම් මේ රටේ වංචා දූෂණවලට අකමැති පුද්ගලයෙක් නම් நீங்கள் வெளியிட்ட கருத்துக்கள் எனக்கு புதுமையாக இருந்தது. ஊழல் மோசடிகளுக்கு நீங்கள் எதிரானவர் என்றால் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசுவதில்லை? கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் நீங்கள் பேசுவதில்லை. உதயங்க வீரதுங்க தொடர்பில் நீங்கள் ஏன் கருத்து வெளியிடவில்லை? அர்ஜுன மகேந்திரனை போல் உதயங்கவையும் நாட்டுக்கு அழைக்க வேண்டும். எனினும் இது தொடர்பில் உங்கள் உரையில் ஒரு வார்த்தையும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர, எந்த அரசாங்கத்தின் காலமாக இருந்தாலும் தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்து இல்லை என கூறினார். මම සඳහන් කරේ මේ අපිත් තින්දපු ඒ ආණ්ඩුව කාලය තුලත මම පැහැදිලිව කියනවා මම ඒකට එකතු කරන්නම්. මොන ආණ්ඩුව කාලේ හරි වැරදි වෙලා සියලුම දෙනා අත්අඩංගුවට ගැනීම සම්බන්ධ වීමට අපි සම්පූර්ණ අපේ සහයෝගය දෙනවා. අපි ඒකට විරුද්ධත්වයක් நானும் பங்கடனாக இருந்த அரசாங்கத்தின் காலத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலேயே கருத்து வெளியிட்டேன். எவ்வாறெனும் எனது உரையில் இந்த பகுதியை இணைத்துக் கொள்கின்றேன். எந்த அரசாங்கத்தின் காலமாக இருந்தாலும் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஊழல் மோசடிக்கு எதிராக நீங்கள் கொண்டுவரும் எந்தவொரு சட்டத்துக்கும் நாம் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம். அதனை விட வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அதற்கும் நாம் எதிர்ப்பினை வெளியிடப் போவதும் இல்லை. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு வழக்குகளை தாக்கல் செய்யுமாறு ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மஹிந்த அமரவீரவிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அதனை விட நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஜனாதிபதி நியமித்த ஆணைக்குழு பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆகவே சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அறிவித்து வழக்கு தாக்கல் செய்யுமாறு ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி நியாயமாக நடந்து கொள்கின்றார் என எம்மால் நம்பிக்கை கொள்ள முடியும். அதேபோல் மத்திய வங்கியில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அதற்கு இடையூறாக நாம் இருக்கப் போவதும் இல்லை. நாங்களும் ஊழல் மோசடிகளற்ற அரசாங்கம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். எனினும் கடந்த அரசாங்கத்தின் காலத்திலும் மிகப்பெரிய ஊழல் மோசடிகள் நடைபெற்றன. அது தொடர்பிலும் பேச வேண்டும். ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வது குறித்த பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து நாடாளுமன்றில் நிறைவேற்றியிருக்க முடியும் எனவும் இதன்போது மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி நியமித்த 2 ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளில் ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வது தொடர்பான பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்க முடியும். அவ்வாறு நிறைவேற்றியிருந்தால் அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் வழக்கு தாக்கல் செய்திருக்க முடியும். எனினும் இந்த விடயத்தில் தாமதமாக செயற்பட்டது நீங்களே. இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான், இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வழக்கு தாக்கல் செய்திருக்க முடியும். நாடாளுமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பிக்க தேவையில்லை என குறிப்பிட்டார்.